தொடர்ச்சியாக காசாவிலே என்ன நடக்கிறது என்பதை நம்ம பார்த்து வருகிற அதே நேரத்தில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த யுத்தத்தினுடைய தகவல்களையும் தரவுகளையும் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். தற்போது ஈரான் இஸ்ரேல் இடையிலான ஒரு சீஸ்ஃபயர் யுத்த நிறுத்தம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஈரானுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்பதும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. காரணம் என்னன்னா, ஈரானுடனான இஸ்ரேலிய யுத்தம், இஸ்ரேலுக்கு துணையாக அமெரிக்கா வந்தது. இந்த இரண்டுக்குமான ஒரே காரணம் தான் சொல்லப்பட்டது. அது என்னன்னு சொன்னா, ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்குவதற்கு தேவையான யுரேனியத்தை செறிவூட்டி கொண்டிருக்கிறது. எனவே யுரேனியத்தை செறிவூட்டுவதை நிறுத்துவது, அதனுடைய அணுத்திட்டத்தை அழிப்பதுதான் எங்களுடைய நோக்கம் என்பதுதான் இஸ்ரேலுடைய வாதமாக இருந்தது. இதை சொல்லுகிற இஸ்ரேல் தன்னிடத்தில் 100 தொடக்கம் 140 வரை உண்டான அணுகுண்டுகளை வைத்துக் கொண்டிருப்பதாக சர்வதேச ஆய்வாளர்கள் வல்லுநர்கள் மாத்திரமன்றி இஸ்ரேலுடைய டிப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் கூட வெளிப்படையாக பேசி இருக்கிறார். இவ்வளவு அணு ஆயுதங்களை தன்னிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் அணு ஆயுத தடுப்பு நிதியத்துடனான எந்த தொடர்புகளையும் பேணவில்லை. அணு ஆயுதத்தை இல்லாதொழிக்க வேண்டும் என்பதற்கான எந்த ஒத்துழைப்புகளையும் கொண்டிருக்கவில்லை என்பதுதான் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விவகாரம். எங்களிடத்தில் நாங்கள் அணு ஆயுதத்தை கூட வைத்துக் கொண்டிருப்போம். அதை தடுக்கும் விதமாக அது எங்ககிட்ட இருக்குதா இல்லையான்னு கூட நாங்கள் சர்வதேச நாடுகளுக்கு சொல்ல மாட்டோம். ஆனால் வேறு ஒரு நாடு அணு ஆயுதத்தை தயாரிக்கவும் கூடாது, வைத்துக் கொண்டிருக்கவும் கூடாது என்பதுதான் இஸ்ரேலுடைய விதியாக இருக்கிறது. மேற்கு நாடுகளை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்குது, ஆனால் நீங்க யாரும் வைத்துக் கொண்டிருக்க கூடாது என்கிறது அமெரிக்கா, பிரான்ஸ், பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகள் அத்தனையுமே. எனவே எங்களிடத்தில் தான் இதுவெல்லாம் இருக்க வேண்டும், நீங்கள் இதை வைத்துக் கொண்டிருக்க கூடாது, நீங்களும் இதை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க மேலே எங்களுக்கு அட்டாக் பண்ண முடியாம போயிடும், எனவே தான் இதை தடுக்கிறோம் என்கிற விதியை தொடர்ச்சியாக மேற்கு நாடுகளும் இஸ்ரேலும் பயன்படுத்தி வரக்கூடிய நிலையில தான் ஈரான் அணுசக்தி பலம் கொண்ட நாடாக மாறிவிடுமோ என்கிற அச்சத்தினால் நாங்கள் தாக்குதல் நடத்துகிறோம். பிளஸ் ஈரானிடத்தில் பாலிஸ்டிக் மிசைல்ஸ் இருக்கிறது, அவற்றை அழிப்பதும் தான் எங்களுடைய நோக்கம் என்று சொல்லித்தான் இந்த யுத்தத்துக்கு களமிறங்கியது இஸ்ரேல். இப்படியான சூழல்ல இஸ்ரேல் எதிர்பார்க்காத விதமாக ஈரான் பதிலடி தாக்குதல்களை சிம்ம சொப்பனமாக வழங்கியதை நம்ம அத்தனை பேருமே பார்த்தோம். ஈரானுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்கிறது சர்வதேச அளவில் அத்தனை பேரையுமே திரும்பி பார்க்க வைத்தது மாத்திரமன்றி அரபு நாடுகளே அலர்ட் ஆகிற அளவுக்கு ரொம்ப ஒரு சாதுரியமான தாக்குதல்களை ஈரான் நடத்தி முடித்தது. இந்த நிலையில